ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஷ்டு போனியோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெய்ஃபா ஜாங் ஜெயில இருக்கானே நினைச்சு கவலைப்பட வேண்டாம், நீ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு சாங் வெய்ஃபாவை வெளியே அனுப்புறான். வெய்ஃபா வந்துட்டு இருக்கும் போதே லூஷு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாங்கிற தகவலை ஃபோ வந்து சொல்றா. உடனே வெய்ஃபாக்கு தெரிஞ்சிருது சாங்கோட கம்பெனியை செக் பண்றதுக்கு தான் போறான், எந்த விஷயமும் மாட்டிட கூடாது அப்படின்னு ஃபோக்கு ஒரு வேலையை கொடுத்து அமிச்சிட்டு வெய்ஃபா இன்னொரு டைரக்ஷன்ல ஓடுறா. நல்ல மழை கொட்ட ஆரம்பிக்குது. லூஷு வந்துட்டு இருக்கும் போதே ஹெவி கூட்டமா இருக்கு. மக்கள் எல்லாம் விலக்கி விட்டுட்டு அங்க பார்த்தா வெய்ஃபா கீழே விழுந்துட்டு இருக்கா. வேகமா லூஷு பக்கத்துல ஓடி வரான் குழை எடுத்துட்டு. என்ன ஆச்சுன்னு? இல்ல நடந்து வரும்போது கீழே விழுந்துட்டேன், கால் வலிக்குது, என்னை என் தோட்டத்துல டிராப் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க உடனே லூஷு வா ஏறி வண்டியில உட்காரு அப்படின்னு சொல்றான். 2 பேரும் வண்டியில உட்காந்து போயிட்டு இருக்காங்க. உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக என்கிட்டயே பணிஞ்சு போற லெவலுக்கு வந்துட்டியா அப்படின்னு லூஷு கேட்க அது தெரிஞ்சுதா, அப்புறம் ஏன் வண்டியில ஏத்திக்கிட்ட அப்படின்னு வெய்ஃபா கேக்குறா. உன் கூட ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் கிடைச்சா கூட நான் நோ சொல்ல மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்ப ஆனா உன் தோட்டத்துக்கு போகல, உன் வீட்டுக்கு தான் போய் உன்னை டிராப் பண்றேன், அந்த ஃபூர்கால அவளையும் கூட்டு வர சொல்லிட்டேன்னு 2 பேரையும் வீட்டுக்குள்ள போய் விட்டுட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு லூஷு கிளம்புறான். வெய்ஃபா வேகமா டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. ஆனா அதுக்குள்ள நேரா அந்த சாங்கோட ஆபீஸ் ஒண்ணு இருக்கும்ல, கிளப், அந்த கிளப்ல சோதனை பண்றதுக்கு தான் லூஷு போயிருக்கான். அங்க போய் ஆளுக்கு பயங்கரமா சோதனை போடுறாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. எப்படி எதுவும் கிடைக்காம இருக்கும்னு இங்க லூஷு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நான் உங்க ஆளுங்களுக்கு ஏதாவது சிக்னல் கொடுக்கணுமான்னு வெய்ஃபா கேட்டால, அப்ப சாங் அவளுக்கு ஒரு விளக்கு ஒண்ணு கொடுத்து இதை ஏத்தி வச்சா எங்க ஆளுங்க சுதாரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த விளக்கை ஏத்தி தான் வெய்ஃபா கீழே விழுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு இங்க இருக்கிற எல்லா கணக்கையும் ஆல்ரெடி சரி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த லூஷு வந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுது. இப்ப சாங்கோட வீட்டுக்கு போய் சோதனையை போட்டா போச்சு அப்படின்னு நேரா லூஷு கிளம்பி சாங்கோட வீட்டுக்கு போக கதவை திறந்தா வெய்ஃபா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என் புருஷன் இல்லாத நேரத்துல அவர் ராஜாக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஆளு, ராஜா உத்தரவு இல்லாம யாரு வீட்டுக்குள்ள செலக்ட் பண்ண வந்தாலும் நான் விட மாட்டேன், அவ்வளவுதான் போட்டு மண்டைய பொழந்துருவேன்னு கையில வாள் எடுத்துட்டு ரெடியா இருக்கா. எவ்வளவு திமிரு உனக்கு அப்படின்னு லூஷு அவ கிட்ட என்ன உள்ள விடு அப்படின்னு தான் உள்ள மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க அதுக்குள்ள அந்த இடத்துக்கு சாங்கோட வேலைக்கார பையன் வந்துடுறான். உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். சாங்க இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்றாங்க, சோ யாரும் சோதனை எல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு கத்திக்கிட்டே வர வெய்ஃபா பாக்குறா. லூஷுவை பார்த்து முறைச்சிட்டே அங்க இருந்து அவனை அமுச்சு விடுறா. அன்னைக்கு நைட் ஆகுது, சாங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பரபரப்பா இருக்காங்க. வெய்ஃபாவும் போய் சாங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டு வரலான்னு வெளியே போக சாங்க ஜெயில இருந்து கூட்டிட்டு வர்றது யாருன்னு பார்த்தா அந்த ஷூச்சி இருக்கால அந்த பொண்ணுதான். அவளை பார்த்ததுமே வெய்ஃபாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவதான் ஏதோ ஆதாரத்தை கண்டுபிடிச்சு சாங்க ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. அதனால வெய்ஃபா வேகமா ஓடி போய் தோட்டத்துல உட்காந்துக்கிறா. சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வரான். புருஷன் ஜெயில இருந்து வந்திருக்கேன், என்னை பாக்குறதுக்கு கூட ஆள் வரலன்னு சாங்க கிண்டலா பேச ஆரம்பிக்க வெய்ஃபா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லவேளை நீங்க வந்துட்டீங்கல்ல, ஜெயில இருந்து என்னோட போனி போலாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு வெய்ஃபா கேக்குறா. சாங்க உடனே ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது ஏதோ வந்து துணை மனைவி நடுவுல இருக்கிற பிரச்சனையால ராணியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்களாம், ஆதாரம் சரியா கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சாங்க சொல்றான். நல்ல வேலை ஷூச்சி இருந்தாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இல்லனா என்ன மாதிரி பவரே இல்லாம ஆளா இருந்தா என்ன பண்றது, இதுக்குதான் பவர் இருக்கிற ஆளுங்க பவர் இருக்கிற இன்னொரு ஆளுங்க கூட மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க போல அப்படின்னு சொல்ல சாங்க பாக்குறான். இவளுக்கு ரொம்ப அவ மேல தாழ்வு மனப்பான்மை இருக்கு, காப்பாத்த முடியலன்னு, அதனால தான் அப்படி பேசுறான்னு தெரியுது. நீ மட்டும் இன்னைக்கு சிக்னல் கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு ஆபத்து வந்திருக்கும். அந்த லூஷு கூட உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்போ கூட எனக்காக போயிருக்க, அந்த ஓட்டம் ஓடி இருக்க, எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எல்லாமே தெரியும், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீ பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே வெய்ஃபா சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி ரொம்ப பசிக்குது, நீ தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும், நான் போய் குளிச்சுட்டு வரேன், போய் ரெடி ஆனது எனக்கு கூப்பிடு அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இவன் நேரா நம்ம சாங்க ராஜாவை பாக்குறதுக்கு போயிடுறான். நல்ல வேலை வெய்ஃபா தடுத்து நிறுத்தினா, இல்லனா என் ராணி இறந்து போயிருப்பா, இதை நான் சும்மா விடக்கூடாது, ரொம்ப வர வர மோசமா பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த பிரின்ஸ் நீங்க தான் அவன் வேலையை பார்த்து வச்சிட்டு இருக்கான்னு சொல்ல பிரின்ஸ் நீங்க எதுக்காக இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சாங்க ஒரு பக்கம் யோசிக்கிறான். ஏன்னா எனக்கும் வெய்ஃபாக்கும் நடுவுல வந்து பெரிய பகையை உண்டாக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். அதனால பிரின்ஸ் நீங்கும் நானும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறது சுத்தமா அந்த லூஷுக்கு பிடிக்கல, சோ எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கிற விஷயத்த சாங்க ராஜா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ராஜா அப்படியா நீ நினைக்கிற அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இங்க அந்த பிரின்ஸ் நீங்க இருக்கானே, ஒரு பக்கம் அந்த ஒரு பையன் புது சின்ன தளபதி வந்தால அவனையும், இன்னொரு பக்கம் அந்த லூஷுவை நிக்க வச்சுட்டு என்ன நடக்குது, சாங்க என்னதான் பண்ணா அப்படின்னு கேட்க லூஷு சொல்றான் சாங்க மேல எனக்கு டவுட் இருக்குன்னு. ஆனா அங்க சின்ன தளபதி எனக்கெல்லாம் சாங்க மேல டவுட்டே இல்ல, அவ்வளவு ஒரு பெரிய சுயநலவாதி, அவன் அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிட்டு இருக்கான், கரப்ஷன் பண்ணி காசு சேர்த்திருக்கான், அவெல்லாம் நம்மளுக்குலாம் எதிரா பழி வாங்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல எனக்கும் நீ சொல்றதான் கரெக்ட்னு படுது. ஆனா ஷூச்சி இருக்காளே கொஞ்சம் கொஞ்சமா சாங்கோட பிடியில விழுந்துட்டு இருக்கா, நீ சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணலாம், நடக்கிறதே வேற அப்படின்னு அங்க இருந்து அவனை அமுச்சு விடுறான். அடுத்து நேரா லூஷு கிட்ட வந்து உன்னோட பர்சனல் விஷயத்துக்காக நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நடக்கிறதே வேற, எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, உன் இன்னொரு காலை உடைச்சு போட்டுருவேன், ஆனா என் பொண்ணு கஷ்டப்படுவாளேன்னு பாக்குறேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இங்க நம்ம வெய்ஃபா கூட தான் இப்ப இந்த புதுசா
பொண்ணு வந்துட்டு இருக்கால ஷூச்சி, அவ ஸ்டே பண்ணிருக்கா. சாரி என்ன இங்க ஸ்டே பண்ண சொல்லி ராணி சொல்லிட்டாங்க, நீ கோச்சுக்க மாட்டலன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு வைஃபா, இது எல்லாமே எங்க ப்ராடக்ட் தான், நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் பெர்ஃபியூம், இதெல்லாம் தழும்புக்கு போடுற மருந்து, ஏதாவது தழும்பு உங்க உடம்புல இருந்தா நீங்க போட்டுக்கோங்க, கொஞ்சம் நாளையே சரியா போயிடும்னு சொல்ல, ரொம்ப பழைய தழும்பெல்லாம் இருக்குல்ல அது கூட சரியா போகுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. இது வரையும் இந்த மாதிரி தழும்பை பத்தி நான் யோசிச்சதே இல்லையா, எனக்கு தெரியல, நான் வேணா எங்க டீம் டெஸ்ட் பண்ண சொல்லி நிறைய நாள் பல வருஷம் தழும்பு கூட சரியா போறதுக்கு நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு வைஃபா சொல்ல, அந்த பொண்ணு ஷூச்சி ஒரு மாதிரி பாக்குறா. சாங்க பாக்குறதுக்கு நேரா கிளம்பி வந்துடுறா. அப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏண்டா நீ ஒரு தடவை என்ன காப்பாத்த சின்ன வயசுல ஓடி வரும்போது மலையில இருந்து கீழே விழுந்து முதுகுல பெரிய அடிபட்டுருச்சு தானே, நீ பயங்கரமா அழுதுட்டே இருந்த, அதுக்கப்புறமா உன் குடும்பம் மட்டும் தான் அந்த பாக்கும், வேற யாரும் இந்த இடத்த பார்க்க மாட்டாங்கன்னு உங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் சமாதானமான, கரெக்டான்னு கேட்க ஆமா அப்படின்னு சாங்க சொல்றான். ஆனா உன்கிட்ட அப்படி ஒரு தழும்பு இருக்கிறதே வைஃபாக்கு தெரியல, அந்த பொண்ணுனையும் உண்மையா கல்யாணம் பண்ணிக்கலையா, ஃபேக் மேரேஜான்னு கேட்க சாங்க ஒரு செகண்ட் யோசிக்கிறான். ஆமா இந்த ரகசியத்தை எனக்காக வச்சுக்கோ, அவ உயிர் ரொம்ப ஆபத்துல இருந்தது அப்படிங்கறதால எனக்கும் சில ஆதாயம் எல்லாம் இருந்தது, அதுக்காக நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்ல, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஷூச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அடுத்து கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருக்கு. புதுசா அந்த தோட்டம் திறந்திருக்காங்கல்ல, அந்த தோட்டம் பயங்கரமா வியாபாரம் ஆயிட்டு இருக்கு, எக்கச்சக்க கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, புதுசா நிறைய ஃபிளவர்ஸ் கூட நம்ம வைஃபா அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கா. இப்படி எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது அன்னைக்கு ஒரு நாள் ஃபூ வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு ஃபூ கடையில வந்து பாத்துட்டு இருக்க, அங்க பார்த்தா அந்த லூஷு இருக்கான்ல, அவன் கடைக்கு வந்திருக்கான். இங்க வந்து வைஃபாலாம் இல்ல, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, நான் திங்ஸ் எல்லாம் வாங்க தான் வந்தேன், நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு டப்பாவா நிறைய டப்பாவை லூஷு வாங்கிட்டு போறான். அதுல ஒரு டப்பாவை நேரா கொண்டு போய் யூச்சி கிட்ட நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு அவன் வாங்கினா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, ஏதோ கிளப்புக்கு போய் அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அவர் கொடுத்தாருன்னு சொல்ல, யூச்சி இன்னும் செம்ம கடுப்பாயிடுறா. அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு, இந்த மறுபடியும் வைஃபா தொல்லை தாங்க முடியல அப்படின்னு இவ உயிரோடையே இருக்க கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் நமக்கு பழைய பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க, யூச்சியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு. யூச்சி கூட இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் அவ பர்த்டே அன்னைக்கு நேரா அந்த யூச்சியோட ஹஸ்பண்ட் துணை மனைவியோட ரூமுக்கு போயிருக்கான். இன்னைக்குன்னு பார்த்து என் பர்த்டே, இன்னைக்கு அவ ரூமுக்கு போனீங்கன்னா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, போக கூடாதுன்னு இவ இப்படியே கட்டாயப்படுத்தி சண்டை போட்டிருக்கா. அவ பிரெக்னெண்டா இருக்கா, அதனால அவன் ரூமுக்கு போறேன், உனக்கு என்ன குழந்தையா இருக்கு, நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு போக ஆரம்பிக்க, அவன் தலையிலேயே எதையோ போட்டு அடிச்சு வச்சிடுறா. அவன் உடனே தலையை புடிச்சிட்டு உனக்கு கொன்னு போடுறேன் இருடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யூச்சி பாக்குறா, நான் என்ன பண்றேன்னு பாருன்னு ஒரு பெரிய டேபிள் எடுத்து அவன் மண்டைய அங்கேயே அடிச்சுட்டு அந்த இடத்துல நெருப்பு வச்சு அப்படியே பத்த விட்டுடுறா. எரிஞ்சு முடிக்கும் போது எதுவும் மிச்சம் இருக்காது அப்படின்னு. அப்படிதான் யூச்சியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கான். அதை பத்தி யோசிச்சுட்டே இன்னைக்கு நான் வெய்ஃபாவையும் விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள பிளான் போடுறா. அங்க பார்த்தா வெய்ஃபா வந்து டீம் டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது நிறைய பாக்ஸ் எல்லாம் வருது. உங்க ஹஸ்பண்ட் உங்க செலிப்ரேஷனுக்காக எங்க ஹோட்டல்ல சொல்லிவிட்டு நிறைய சாப்பாடு கொடுக்க சொல்லிருக்காருன்னு சொல்ல, அவ்வளவு கஞ்சி பிஸ்னாரியாச்சு அவரா இவ்வளவு சாப்பாடு கொடுத்து விட்டாருன்னு வைஃபாவே ஷாக் ஆயிடுறா. 10 பாக்ஸ் ஸ்வீட் வந்திருக்கு, 8 பாக்ஸா பக்கத்து ரூம்ல வச்சிருக்கோம், இந்த 2 பாக்ஸ் இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம்னு கொடுத்துட்டு போறாங்க. வைஃபா, இங்க நான் டீம் டின்னர் நடக்குது, நான் ஒரு லீடரா இங்க இல்லாம இருக்க கூடாது, இந்த பூவை என் சார்பா கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு ஃபூ கிட்ட ஒரு கவிதை சொல்லி கொடுத்து விடுறா. அதே மாதிரி சாங்கு கிட்ட அந்த பூவும் வந்து சேருது. சாப்பாடு கொடுத்து விடணுங்கிற ஐடியா எப்படி வந்துச்சுன்னு ஃபூ கேட்க, சாப்பாடா நான் அதையும் கொடுத்து விடலையே அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு மின்னல் வேகத்துல அந்த அசிஸ்டன்ட் கூட்டிட்டு கிளம்புறான். அங்க பார்த்தா சாப்பாடு பாக்ஸ் எல்லாம் வந்தது இல்ல, அதுக்கு அடியில ஃபுல்லா வந்து நிறைய பெட்ரோல் எல்லாம் கொட்டி கிடக்கு. அது அப்படியே பெட்டிக்குள்ள இருந்து வெளியே ஊத்த ஆரம்பிக்குது, அந்த இடம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இந்த நேரம் லூஷோ போயிட்டு வெய்ஃபாவோட அந்த தோட்டத்துக்கு வெளியே நிக்கிறான். இப்பயே போய் காப்பாத்தலாம்ல, நெருப்பு பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்ல, அவ ஆபத்துல இருக்கும் போது காப்பாத்தினாதான் நான் ஹீரோ மாதிரி தெரிவேன், அதான் இங்க வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு நிக்கிறான். வீட யாரோ பத்த வச்சிடுறாங்க, உள்ள நெருப்பு அப்படியே எரிய ஆரம்பிக்குது. உள்ள போலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த இடத்துக்கு யூச்சி வந்துடுறா. நீ போக கூடாது, அவளை காப்பாத்த கூடாதுன்னு கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா. இங்க பார்த்தா உள்ள நெருப்பு பரவி அங்க இருக்கிறவங்க எல்லாம் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம வெய்ஃபா அவ டீம் எல்லாம் உள்ள துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ உள்ள போக கூடாது, காப்பாத்த கூடாது அப்படின்னு யூச்சி சொல்ல, காப்பாத்துங்கன்னு சத்தம் கேக்குது. அதையும் மீறி நம்ம லூஷு போலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா யூச்சியோட ஆளுங்க எல்லாம் கையில வாள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் செத்து போனாதான் நீ உள்ள போகணும் அப்படின்னு யூச்சி சொல்ல, நேரா போயிட்டு லூஷுவை கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். அவங்கள தடுத்து நிறுத்த போறியா இல்லையா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு யூச்சி சொல்ல, நேரா லூஷுவை அவன் தாண்டி போக விடுறாங்க. ஆனா போகும்போது அவன் தலையில அடிச்சு லூஷுவை அங்கேயே மயக்கம் போட வச்சிடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் வந்து எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இன்னும் சில பேரை மட்டும் காப்பாத்த முடியலன்னு வைஃபாக்கு தெரியுது. அதுக்குள்ள சாங் அங்க வந்துடுறான். சீக்கிரம் போய் காப்பாத்துங்க, நம்ம ஆளுங்களையும் உள்ள கூட்டு போயிடுறான். பார்த்தா வைஃபாவோட வேலைக்கார பொண்ணு ஒருத்தி ஒரு ரூம்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா தூணுக்கு அடியில. அவளை காப்பாத்துறதுக்கு தான் வைஃபா உள்ள வந்துட்டு இருக்கா. சாங்கு நேரா உடம்புல தண்ணியை ஊத்திட்டு கையில ஒரு வாளி தண்ணி எடுத்துட்டு உள்ள வரான். உள்ள நெருப்பா இருக்கு. சாங்குக்கு நெருப்ப பார்த்தாலே எப்பவுமே பயம் இருக்கும்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சின்ன வயசா இருக்கும்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் பயங்கரமா நெருப்பு பத்திக்குச்சு. அப்போ நம்ம ராஜா இருக்காருல, கிரவுன் பிரின்ஸா இருந்திருக்காரு, அவரும் மாட்டிட்டு இருக்காரு. ராஜாவோட அக்கா, நம்ம சாங்குக்கு ரொம்ப பிடிக்கும் போல அந்த பொண்ணு, அவங்களும் மாட்டிட்டு இருக்காங்க. ராஜாவை வேகமா எழுப்பி விட்டுட்டு அவங்க அக்காவை காப்பாத்திட்டு வர அப்படின்னு நம்ம சாங்கு போக, முதல்ல போய் என் தம்பியை காப்பாத்து
காப்பாத்திடுவா. அவன் வந்து இருந்தாதான் நாடே நல்லா இருக்கும். நான் அது வரைய வெயிட் பண்றேன். நீ போயிட்டு வான்னு சொல்ல சாங் உடனே சரி நீ இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு போயிருக்கான். ராஜாவை காப்பாத்திட்டு வரதுக்குள்ள அவங்க அக்கா உள்ளேயே இறந்து போயிடுறாங்க. இதனாலதான் நெருப்ப பார்த்தாலே அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே நெருப்ப பார்த்து அவன் மயங்கி கீழே விழ அந்த இடத்துக்கு வெய்ஃபா வந்துடுறா. சாங் நீ எப்ப வந்த? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம வெளியே போயிடலாம் ஓகேவா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சாங்கையும் கூட்டு போய் இந்த தூணை நகர்த்தி போட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டு சாங் அந்த பொண்ணை தூக்கிக்கிறான். ரெண்டு பேரும் வெளியே ஓடுறாங்க. வெய்ஃபா பாக்குறா, ஐயோ நான் வந்து கிரீன் ஹவுஸ்ல பூச்செடி வச்சிருந்தேன், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதை காப்பாத்துறதுக்கு போறா. அங்க போகாதன்னு சாங்க சொல்றதுக்குள்ள நான் போயே தீர்வேன் நான் வடம் பிடிக்கிறா. அதுக்குள்ள மயங்கி விழுந்துடுறா. வெய்ஃபா எந்திரிக்கிறா. பக்கத்துலயே வந்துட்டு சூச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் போய் வெளியே பாத்துட்டு வரேன், எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்க எல்லாரும் உயிர் தப்பிச்சிட்டாங்க, நம்ம இடம் தான் மோசமா வீணா போயிடுச்சு அப்படின்னு சூச்சு சொல்ல வெய்ஃபா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அங்க பார்த்தா எல்லாமே இந்த கிரீன் ஹவுஸ்ல இந்த செடி எல்லாம் நல்லபடியா இருக்கு. எப்படி இதெல்லாம் நல்லபடியா இருக்கு அப்படின்னு வெய்ஃபா கேட்க நீங்க பாட்டுக்கு அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு மயங்கிட்டீங்க. அப்புறம் சாங்க நெருப்ப கூட பார்க்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்ல சாங்க அங்க வந்துட்டு இருக்கான். அவனுக்கே அங்கங்க சூடு காயெல்லாம் பட்டிருக்கு, பேச முடியல அவனால. சூச்சு சொல்றா, உள்ள நிறைய புகை போயிட்டதால நான் தான் பேச வேணான்னு சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்ல அப்படியான்னு வெய்ஃபா பாத்துட்டு இருக்கா. நான் எப்படி நன்றியை தீக்க போறேன்னு எனக்கு தெரியலன்னு வெய்ஃபா சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சாங்க சொல்றான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு வெய்ஃபா கேட்க அங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு அங்க நெருப்புனா பயம் தான், ஆனா பொண்டாட்டி உயிருக்கு முன்னாடி அது ஒரு மேட்ரே இல்லைன்னு அவர் சொல்றாருன்னு சொல்ல சாங்க அசிஸ்டன்ட் அடிச்சு வரட்டுறான், இங்கிருந்து போறியா இல்லையா அப்படின்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு சாங்க அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க யூச்சி கண்ட பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கா. உடனே எங்க லூஷு பாத்துட்டு உடைச்சு முடிச்சிட்டியா, நான் கிளம்பவா அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்க நீ போக கூடாது, எனக்கு வெய்ஃபாவை பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்திலே நீ மட்டும்தான் முக்கியம், நான் அவ்வளவு பொசசிவா இருக்கேன், இந்த நேரத்துல பார்த்து நீ மறுபடியும் அவளை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க லூஷு பாக்குறான். வெய்ஃபா இல்லனா கூட என்னைக்கும் நான் உன்கிட்ட காதல விழ மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் கிடையாது, நீ ரொம்ப கொடூரமா இருக்க, ஏன் பழைய புருஷன மாதிரி என்னையும் கொல்ல போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஓ உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் என்ன பார்த்தாலே உனக்கு அவ்வளவு கோவமா வருதா அப்படின்னு சொல்லிட்டு யூச்சி கேட்க ஆரம்பிக்கிறா. யூச்சி கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. உடனே லூஷு பாக்குறான், இப்ப கூட பரவாயில்ல, நான் உன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லபடியாவே பேசிட்டு இருக்கேன், ஆனா வெய்ஃபாவை எதுவும் செய்யாம விட்டுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல யூச்சி வேகமா அவனை வந்து கட்டி பிடிச்சிட்டு நீ அவன் மேல பாசமா இருந்துக்கோ, ஆனா ஏன் கூடயே நீ இருந்தா எனக்கு அதுவே போதும், நான் ப்ராமிஸ் பண்றேன் அவளை ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்ல லூஷுக்கு செம்ம கோவம் வருது. இருந்தாலும் போனா போது நம்ம கையை பிடிச்சிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க வெய்ஃபா வந்துடுறா. சீக்கிரமா நம்ம தோட்டத்தை எப்படி சரி பண்றது அப்படின்னு ஒவ்வொன்னா செக் பண்ணி பாத்துட்டு இருக்கா. ஆனா அப்பன்னு பார்த்து சாங்கு கிட்ட இருந்து ஒரு சூப் வருது. சாங்குக்கு ராஜா கொடுத்திருக்காராம் உடம்பு சரியாகணும்னு, அதுல பாதி சூப் எடுத்து நம்ம வெய்ஃபாக்கு கொடுத்து விட்டுருக்கான். இத பாக்கிறதுக்கே இந்த லூலாங்குக்கு செம்ம பொறாமையா இருக்கு, கடுப்பாயிட்டு இருக்கான். அப்படியே அவன் கடுப்புலயே இருந்துட்டு இருக்கும் போது சாங்கு கிட்ட இன்னொரு அசிஸ்டன்ட் பேசிட்டு இருக்கான். இந்த இடம் இப்படி பாலமா வெடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வெடிகுண்டு இருந்திருக்கணும் போல, இத பத்தி இன்னும் விசாரிங்க அப்படின்னு அனுப்ப ஆளுங்க எல்லாம் விசாரிக்க போறாங்க. வெய்ஃபா ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி ஊருக்குள்ள போய் ஏதாவது கறி இருக்கான்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு ஹோட்டல் பக்கமா சுத்த சாங்கும் அந்த பக்கமா வந்திருக்கான். ரெண்டு பேரையுமே சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திருக்காங்க, ஏன்னா உடம்பு சரியாகணும்னு. ஆனா ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு தனியா உட்காந்து நல்லா நூடுல்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கறி தானே சாப்பிடக்கூடாது, நூடுல்ஸ் மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர கறி வாசம் அடிக்குது, நம்மள பார்த்து யாரும் தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு சாங் அவளுக்கு விசிறி விட்டுட்டு இருக்கான். வெய்ஃபா பாக்குறா, எல்லாருக்கும் முழு நிலா தானே பிடிக்கும் சாங், எனக்கு என்னவோ ஆனா பாதி நிலா தான் பிடிக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு வெய்ஃபா சொல்ல சாங்கு வைக்க போயிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா சிரிக்கிறான். அடுத்த நாள் ஆகுது. பூவெல்லாம் புதுசா பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக வெய்ஃபா போயிருக்கா. பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கடையில ஒரு பெரிய ஹேர்பின் ஒண்ணு இருக்கு பசங்க எல்லாம் வைக்கிறது, அதை பார்த்துட்டு இதை சாங்குக்கு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு சீப்பு கொடுத்தாருல அதுல இருந்து டிசைன் இதுல இருக்கு அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டிசைனை போய் கொடுத்து விட்டு அவர்கிட்ட நான் நேர போய் கொடுக்க எனக்கு வெக்கமா இருக்குன்னு ஃபூ கிட்ட சொல்லிவிட ஃபூக்கு ஏதோ முக்கியமான வேலை வருது. ஃபூ அந்த ஹேர்பின் எடுத்து இந்த லூலாங் இருக்கான்ல அவன் கிட்ட கொடுத்து விட்டுறா. லூலாங் நேரா போறான், சாங்கு கிட்ட கொடுக்குறான். சாங் அதை பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறான். லூலாங் இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா சாங் மறுபடியும் ஓபன் பண்ண அந்த ஹேர்பின் உடைஞ்சிருக்கு. ஒருவேளை என்னோட இன்ட்ரெஸ்ட் பிடிக்கல அப்படின்னு உடைச்சு ஒரு ஹேர்பினை கொடுத்திருக்காளா, நான் தான் அவளோட பாசத்தை தப்பா காதல்னு எடுத்துக்கிட்டேன் போல அப்படின்னு அவன் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான். இங்க வெய்ஃபா வரா. எந்த செடி வளராதுன்னு நினைச்சாலும் அந்த செடி வளர்ந்துருக்கு, தண்ணி ஊத்தாம அதோட மாய்ஸ்சரை குறைக்கணும் போல வளர்ந்துருச்சு, நான் போய் சாங்கு கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு வெய்ஃபா நேரா உள்ள வரா. அப்ப சாங்கு அப்புறமா இந்த பொண்ணு சூச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள போனதுமே சாங்கு கிட்ட உட்காந்துக்கிறா வெய்ஃபா. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்ல பாத்தியா, நல்லா இருந்ததா, என் மனசுல இருக்கிற பாசத்தை காட்டுதான் கொடுத்தேன்னு கேட்க அப்போ உடனே சூச்சி பாக்குறா. நீங்க ரெண்டு பேரும் ஃபேக் மேரேஜ் தான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால என் முன்னாடி நடிக்க வேண்டாம், ப்ளீஸ் கேஷுவலா இரு அப்படின்னு சொல்ல வெய்ஃபாக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்ப அவகிட்ட உண்மையை சொல்லிருக்கான்னா என் மேல அவனுக்கு பாசம் இல்ல போல, இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு போல, நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டோன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப வர சூச்சிக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டுல சில பாகங்களை இடிச்சு கட்ட சொல்லி ஆள் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வெய்ஃபாக்கு இன்னும் அப்செட்டா இருக்கு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன
ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.